ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர் டெஸ்ட் மீட்டர் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இது பேட்ரி வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டூல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு. இது வந்து சின்னது இருக்கிறதுலே சின்ன ஐஆர் டெஸ்ட் மீட்டர்னால் இதுதான். இதோட மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க, RC3563 பேட்ரி டெஸ்டர். இந்த ஐஆர் டெஸ்ட்டோட இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பேட்ரி வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம பேட்ரியோட வோல்டேஜ் இருந்தாலும் பேட்ரியோட லைஃப் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிஷின். மற்றபடி நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணால் 3.7 வோல்ட்டு காமிக்கும், 3.6 வோல்ட்டு காமிக்கும். இப்போ நம்ம வோல்டேஜ் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதில் லோடு கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நல்ல பேட்ரி ஒரு 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, ஓஞ்சி போன பேட்ரி பார்த்திங்கன்னா வோல்டேஜ் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா லோடு கொடுக்கும்போது டக்குன்னு ட்ரெயின் ஆகிரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு எல்இடி லைட்டை தான் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ட்ரெயின் ஆகிரும். நல்ல பேட்ரி ஐஆர் வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரியோட லைஃப் லோடு கொடுக்கும்போது கொஞ்சம் அதிக நேரம் ஒர்க் ஆகும். அதான் இதோட கான்செப்ட். மேக்ஸிமம் ஒரு பேட்ரி பேக், இந்த மாதிரி பேட்ரி பேக் நம்ம செய்யும்போது ஒரே ஐஆர் வேல்யூவில் வச்சு நம்ம பேட்ரி சேவ் பண்ணும்போது தான் ரேஞ்ச் நிறைய கிடைக்கும். புது பேட்டரிலையுமே ஐஆர் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் மாறும். இப்போ இந்த இதோட ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. இதுதான் பவர் ஆன். இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே பவர் ஆன் ஆகலை. இதில் வந்து சார்ஜிங் போர்ட் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, 5 வோல்ட்டு. இதுதான் ஐஆர் வேல்யூ செக் பண்ணக்கூடிய கேபிள் மாட்டக்கூடிய லிங்க்கு. அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 வோல்ட் டிசியில் மட்டும் தான் இதை வைக்கணும். அது மாதிரி 0 to 200 ஓம் மட்டும் தான் இதால் மெஷர் பண்ண முடியும். இதில் வரக்கூடிய 6 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரியை இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் இதோட டிவைஸே ஆன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எல்எஃப்பி பேட்டரியை செக் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டரை நம்ம பின்னாடி மாட்டணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம டேரெக்டாக ஒரு பேட்டரியில் கிளிப் டைப்பில் மாட்டி செக் பண்ணுறது. இது இண்டிவிஜுவல் பேட்டரியை நம்மளாக செக் பண்ணுறதுக்கு. டெஸ்டிங் மெத்தடே மொத்தம் 3 இதாக கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இது பொலாரிட்டி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகக்கூடியது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணாலும் ஆன் ஆக மாட்டுக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரூவை கழட்டி பேட்டரி இன்செர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மீட்டரில் வரக்கூடிய பேக் சைடில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா 2 பீஸாக நம்மளுக்கு பிரிஞ்சிடும். இதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் தான் நம்ம பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணி இதில் பேஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்பிளே சைடு வந்து இந்த மாதிரி ஒரு நீடில் தான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்ம நைஸாக உருவினிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். பேட்டரியும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பேட்டரியை நம்ம இதில் சால்ட்ரிங் பண்ணி ஆன் பண்ணி காமிக்க உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நான் சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய பேட்டரியோட இன்னொரு கேஸ் இருக்குது, அதை அப்படியே இதில் மாட்ட போகிறேன். ஐஆர் வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் ஐஆர் வேல்யூங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியமோ பேட்ரி பேக் மீட் பண்ணுறதுக்கு ஐஆர் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். அப்படியே மாட்டியாச்சு. ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஆன் பண்ணி பார்க்கேன். சக்ஸஸ். 0 வோல்ட். இது வந்து பவர் ஆன் பட்டன். ஆஃப் பட்டனும் இதே தான். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு ஸ்க்ரூவில் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுக்கிட்டு நான் என்கிட்ட உள்ள ஆல்ரெடி பழைய பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியில் உள்ள வேல்யூ வந்து கரெக்டாக காமிக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மீட்ரு ஸ்க்ரூலாம் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் இருக்கும், 4 பின் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு டெஸ்டிங்காண்டி நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குமிழ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குமிழ் மாதிரி இருக்கும். பார்த்திங்களா இந்த கார்னரில். இதான் மெயினானது. இதை வந்து இப்படி இன்செர்ட் பண்ணணும். இப்படி இன்செர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகும். இன்செர்ட் பண்ணிட்டு காமிக்கேன். நான் சொன்ன பொசிஷனில் வச்சு இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். சாரி, இந்த திருகு நட்டு இதை போட்டு டைட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படியே விட்டிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, லாக் ஆயிரும். இந்த சின்ன வோல்ட்டு தான் நம்ம சி டைப் சார்ஜர். இதை போட்டு தான் சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஐஆர் வேல்யூ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி
நான் ஆன் பண்ணுறேன். இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து இதுதான் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். தெரியாதவங்க அந்த பேட்டரி எப்படி சுற்றி பார்த்திங்கன்னா இதில் மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதேமாதிரி மேலே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி ப்ரோப்பில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவில் நான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆன் பண்ணிட்டேன். வோல்டேஜ் இல்லை. இது வந்து பழைய பேட்ரி தான். இதோட ஐஆர் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடில் வைக்கேன். இப்போது இதை நெகட்டிவ் சைடில் வைக்கேன். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 1.7 வோல்ட் இருக்குது. ஓம் பார்த்திங்கன்னா 62 ஓம் இருக்குது ஐஆர் வேல்யூ. இப்போ இந்த பேட்ரி வந்து அவுட்டு. மேக்ஸிமம் நம்மளுக்கு ஐஆர் வேல்யூ வந்து ஒரு 35 பாயிண்ட் வரை இருக்கலாம். புது பேட்டரியில் பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட் தான் லித்தியம் பேட்டரியில் இருக்கும். பேட்டரியை பொறுத்து பேட்டரி மாறும், ஐஆர் வேல்யூ வந்து மாறும். லித்தியமில் ஒரு மாதிரி இருக்கும், எல்எஃப்பியில் ஒரு மாதிரி இருக்கும், லீட் ஆசிட்டில் ஒரு மாதிரி இருக்கும். 12 வோல்ட் பேட்டரிக்கும் நம்ம ஐஆர் வேல்யூ எடுக்கலாம். இப்போ இன்னொரு பேட்ரி, இப்போ இதில் ஐஆர் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பேட்டரிக்கு பேட்டரி மாறும். அப்படி காமிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வைக்கேன், நெகட்டிவ் வைக்கேன். 54 ஓம் இருக்குது பாருங்கள். 4.6 வோல்ட் இருக்குது. ஆனால் வோல்டேஜ் இருக்கணும். இப்போ இந்த பேட்ரி இதெல்லாம் லேப்டாப்பில் எடுத்த பேட்ரி. பாசிட்டிவ் நெகட்டிவ் 3.56 வோல்ட் இருக்குது. 76 ஓம் ஆகிட்டு ஐஆர் வேல்யூ டோட்டலாக அவுட் கண்டிஷன். இன்னொரு பேட்ரி இருக்குது. இப்போ இந்த பேட்டரிலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லெட் ஆசிட் பேட்டரியில் ஒன்று உங்களுக்கு காமிக்கேன். 73 ஓம் இருக்குது. 3.95 வோல்ட்டு. இதுதான் அவுட்டு. இப்போ வந்து 2 லெட் ஆசிட் 12 வோல்ட் பேட்ரி வச்சுருக்கேன். இது பேட்ரி வந்து வீக் ஆகிட்டு நம்ம யூபிஎஸ் சர்வீஸில் கம்ப்ளைண்ட்டான பேட்ரி. இது வந்து கொஞ்சம் நல்ல பேட்ரி. இப்போ நல்ல பேட்டரியில் வந்து நம்ம ஐஆர் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரி, டெட் பேட்டரியில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 9.5 வோல்ட் இருக்குது. 3.784 ஓம் இருக்குது ஐஆர் வேல்யூ. இது வந்து டெட் பேட்டரியில் உள்ளது. இப்போ இது நல்ல பேட்ரி. இந்த பேட்டரியில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 26.50 ஓம். அதே இது இந்த பேட்டரியில் உள்ள ஓம்ஸை பார்த்திங்கன்னா 3.79 ஓம் ஆகிட்டு. இப்போது நம்ம ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பேட்டரிக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்தவரை 16 ஓம் 15 ஓம் அதுதான் புது பேட்டரியில் இருக்கும். போக போக அந்த ஓம்ஸ் கூட்டிகிட்டு போகும். ஆனால் ஜெல் பேட்டரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஓம்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போச்சுன்னா பேட்டரி கண்டிஷன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இப்போ இந்த பேட்டரி வந்து அவுட்டு. அதனால் உங்களுக்கு ரொம்ப லோ வோல்டேஜ் இருக்குது, பேக்கப்பே இருக்காது. இந்த இது வந்து கொஞ்சம் ஹை ஓமில் இருக்குது, அதனால் பேக்கப் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நம்மளுடைய பேட்ரி ரிப்பேரிங் வீடியோவாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.